இதை சொல்லிக்கிட்டிங்களா நம்ம எதோட முடிச்சோமோ அதுலேருந்து கண்டினியூ பண்ணலாம். நம்ம ஜேகே வந்து காரில் ட்ரை பண்ணிட்டு போயிட்டு இருந்திருப்போம். அதோட தான் முடிச்சிருந்தேன். வாங்க இப்போ கதைக்குள்ளே போகலாம். ஜேகே கார் ஓட்டிட்டு மெயின் ரோட்டில் போய்கிட்டு இருக்கான். கொஞ்சம் நேரத்தில் வீட்டுக்கு போய் ரீச் ஆகிடான். அப்படியே கார் விட்டு இறங்கிட்டு வீட்டுக்குள்ளே போகிறான். அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு எப்பவும் போல் வந்து நார்மலாக வந்து படுத்துடுறான். இதே மறுநாள் காலையில் வீடிட்டு எப்பவும் போல் நம்ம ஜேகே எழுந்திரிச்சு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு குளிச்சுட்டு அப்படியே தலையை தோட்டிட்டு அப்படியே வந்து ரெடி ஆகிட்டு இருக்கான். ரெடி ஆகி முடிச்சுட்டு அப்படியே ஸ்டவ்லேருந்து இறங்கி அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக வந்து காரில் ஏறுறான். காரை ஸ்டார்ட் பண்ணி அப்படியே போய்கிட்டு இருக்கான். மெயின் ரோட்டில் ட்ராவல் ஆகி இது சோஃபியாவுக்கு இப்போ தான் மயக்க தெரியுது. அப்படியே கண்ணு முழிச்சு பார்க்குறா. அப்படியே சுற்றி முற்றி பார்க்குறா. யாருமே இல்லை. சரி ஓகே, இப்போ தான் கரெக்டான சான்ஸு. இப்போ தப்பிச்சு போயிடணும். இது நம்ம ஜேகே தான் கார் ஓட்டிட்டு சீக்கிரமாக வந்து அந்த குடோனுக்கே வந்து ரீச் ஆகிடுறான். அப்படியே கார் விட்டு இறங்கிட்டு நடந்து வந்துருக்கான். அந்த குடோனில் நடந்து வர சவுண்டு கேட்டோன்னா நீங்கள் கண்டுபிடிச்சிடுறீங்க. ஷூ ஜேகே வரோம், இப்போ என்ன பண்ணுறது, எப்படியாவது இங்கே தப்பிச்சு போகும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு வழியை கண்டுபிடிச்சிடுறீங்க. கரெக்டாக தப்பிச்சு போகும்போது ஒரு குரல் கேட்டோன்னா பயமாக இருக்குது. ஜேகே நான் டார்லிங் தப்பிச்சு போகலான்னு இடத்த தேடிக்கிட்டு இருக்கியா டார்லிங் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அப்படியே முன்னாடி வந்து நிற்கிறான். அந்த மாஸ்கை போட்டு தான் நிற்கிறான். அவங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குது. கையில் வேற ஒரு நைஃப் வேற வச்சுருக்கான். இங்கே பார்த்துட்டு ஜேகே ஜேகே இங்கே பாரு ப்ளீஸ், நான் ஏதோ தெரியாமல் பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிடு ப்ளீஸ், என்னை விட்டுரு. நீ எப்படி டார்லிங் உன்னை விடுறது, ப்ளீஸ் ஜேகே இங்கே பாரு, நான் பண்ணது தப்பு தான் ஆனால் நீ பண்ணது பெரிய தப்பாச்சே, அதுக்கு தண்டனை கொடுக்கணும்னா ஏண்டி அப்படின்னு சொல்லிட்டு முடியை பிடிக்கிறான். அப்படியே செம்மையாக கத்துறா சோஃபியா. வலிக்குது ஜெயிக்க, வலிக்குதா ஜோ, வலிக்கதான் செய்யும். முடியை பிடிச்சி டைட்டாக பிடிச்சா வலிக்கதாண்டி செய்யும். வந்து ரொம்பவே கெஞ்சுறா ஜேகிட்ட, ப்ளீஸ் ஜேகே என்னை எது பண்ணிடாதையா இரு, இப்போ பண்ணுறேன்னு பாரு, ஆனால் நீ தப்பிக்க கூட ட்ரை பண்ணியிருக்க பார்த்தியா, அப்போ நான் சும்மா விடுவேன் நான் அடி அப்படின்னு சொல்லிட்டு நைஃப் எடுத்து அப்படியே தொண்டையிலேயே குத்துறான். அப்படி செம்மையாக கத்துறா. கத்துடி கத்து, நல்லா கத்து. அப்படிதான் என்ன பண்ணுறான்னா அந்த நைஃப் கத்தியை வச்சு இன்னும் இறக்குறான் தொடையில். அப்படியே பயங்கரமாக கத்துறா சோஃபியா. அப்படிதாண்டி கத்துடி, நல்லா இருக்கு. நீ இந்த கத்துற சவுண்ட் இந்த குடோன் வரைக்கும் கேட்கும்போது அப்படியே காதல இனிமையாக குளிர்ச்சியாக இருக்குடி. வலிக்குது ஜேகே, ப்ளீஸ் ஜேகே, வலிக்குதா டார்லிங், ரொம்ப வலிக்குதாண்டி செய்யும். எனக்கு எப்படி வலிச்சிருக்கோம், நீயும் அனுபவிக்கணும்ல. சோஃபியா டார்லிங், உனக்கு பன்னனா ரொம்ப உயிரில்ல, இந்தா உனக்காக பன்னெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன், சாப்பிடு அப்படி சொல்லிட்டு நம்ம ஜேகே கொடுக்குறான். வாங்கவே மாட்டேங்கிறா. ஜேகேக்கு கடுப்பாகுது. பண்ண வாங்கி சாப்பிடுன்னு சொன்னேன். இல்லை எனக்கு வேணாம், இப்போ நீ சாப்பிட்லன்னா இந்த கொத்தி ஒன்று இறக்கிடுவேன், ஃபுல்லாக தொட்டிக்குள்ளே போயிடும், பரவாயில்லையா அப்படின்னு சொன்ன அடுத்த செகண்டே சோஃபியா வாங்கி சாப்பிட்ற பண்ண. ஜேகே வந்து பரவாயில்லையே, குட், இப்படி தான் இருக்கணும் டார்லிங், உனக்கு ஒரு ரியல் ஷோ காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கயிறு நூல் சுற்றிருப்பான் கையில். ஜேகே வந்து அந்த நூலை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இழுக்க சோஃபியாவுக்கு இங்கே ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. ஏதோ வெட்டுற மாதிரி, ஒரு நைஃப் வெட்டுற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. ஒரு ஈவை ஸ்மெல் பண்ணிட்டு சோஃபியாவை பார்த்துட்டு, என்ன டார்லிங் என்னாச்சு, ஏதோ வெட்டுற மாதிரி ஃபீல் ஆகுதா? ஆமாம் ஜேகே, ஏதோ வெட்டுற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வானது பிளட்டாக வருது சோஃபியாவுக்கு. ஜேகே அப்படியே பார்த்துட்டு, பிளட்டு வருதே, இவ்வளோ பிளட் லாஸ் ஆகுது டார்லிங், இதுதான் ரியல் ஷோ. சரி ஒரு பண்ணு சாப்பிட்டல டார்லிங், எனக்கே தெரியாமல் ஒரு லேசான நூலில் ஒரு சின்ன பிளேடு கட்டியிருந்தேன். அதை பிளேடை பண்ணில் வச்சுருந்தேன். நீயும் நான் சொன்னோன்னு சாப்பிட்ட. இப்போ அந்த நூலை இழுக்க
இருக்கிற எல்லா பாட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக கட்டாகி அப்படியே ரத்த வெள்ளத்தில் இருக்க போகிற பேபி. சொன்னோன்னா செம்ம ஷாக்கு சோஃபியாவுக்கு. பேபி ரொம்ப ஷாக்காக இருக்குல்ல சோஃபியா டார்லிங். இன்னொரு ஷாக் சொல்கிறேன். நேற்று ஒரு ஜூஸ் குடிச்சியே, அதில் பாய்சனு ஆசிட் ரெண்டுமே சேர்ந்து ஜூஸில் கலந்து உனக்கு ஜூஸாக வந்து கொடுத்தேன். நீ குடிச்சிட்ட. ஆனால் அதில் நான் மயக்க மருந்து கலந்துருந்தேன். ஏன்னா உனக்கு வலி தெரியக்கூடாது இல்லையா, அதனால தான் நீ மயங்கிட்ட. என்ன சொல்கிற சிக்கி? பாய்சன், அதுவும் ஆசிட். ஆசிட்டும் பாய்சன் தான். என்ன பயமாக இருக்கா? எஃபெக்ட் ஆகும், கொஞ்சம் கொஞ்சமாக எஃபெக்ட் ஆகும். ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன் டார்லிங். நம்ப வச்சு கழுத்து அறுத்துட்டல டார்லிங். அப்போ உன்னை உயிரோடு விட்டு என் கையாலே அவனை கொன்றேன் டார்லிங். ஃபுல்லாக அந்த கயிறை இழுத்துறான். சோஃபியா வானது பயங்கரமாக பிளட் வருது. ஜேகே ஈவல் ஸ்மெல் பண்ணுறான். சோஃபியாவுக்கு பயங்கரமாக ஒட்டமெல்லாம் எரியுது. அப்படியே ஃபுல்லாக ஒரு மாதிரி உருகவே ஆரம்பிக்கிறா. ஜேகே அப்படியே ஈவல் ஸ்மெல் பண்ணிட்டு போய் நல்லபடியாக சொக்கத்தில் போய் வாழ்ந்தாலே. என்ன பண்ணுறானோ அப்படியே அந்த இடத்த விட்டு போயிடுறான். அப்படியே கிளம்பி காருக்கு போயிட்டு அப்படியே காரை ஸ்டார்ட் பண்ணுறான். அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக வீட்டுக்கு தான் கிளம்பி போயிட்டுருக்கான். அப்படியே வீட்டுக்கு வந்து ரீச் ஆகிடுறான். ஓகே, எப்பவும் போல் வீட்டுக்குள்ளே போயிட்டு அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக அவன் ரூமுக்கு போயிட்டு அப்படியே வந்து ஃப்ரெஷ்ஷப் ஆக போகிறான். பாத்ரூம் போயிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்துட்டு அப்படியே வந்து படுத்துடுறான். அதோட இந்த எபிசோட் முடியுது. ஃப்ரீயாக எபிசோடில் பார்க்கலாம் ஜிகே அடுத்து என்ன பண்ண போகிறான் அப்படின்னு நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். கிளம்புற டைம் இருந்துச்சு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லவ் யூ, சராங்கி, புகிஷிப்பு. பாய் பாய்.